2026 விஜய் சார் தான் வருவாங்க. நாங்க ஓட்டு போடுவோம் அவளுக்கு மட்டும்தான். நாங்க வருவோம் விஜய் பாக்கிறதுக்கு மட்டும்தான். கோயம்புத்தூர் மாநாடு, சிஎம் மாநாடு, சேலம் மாநாடு, மதுரை மாநாடு எல்லாம் பண்ணும். நம்ம அக்ரஞ்சேரி விஜய் வர போறாரு. நம்மளுக்காக ஓட்டு நாங்க போடுறோம். விஜய் வரணும் கன்ஃபார்ம். நாங்க வர்றோம். நம்ம நரிக்குறள் மாநாடு மொத்தமா 105 பேர் இருக்கிறோம். நம்ம 105 பேர்ல எல்லாம் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு மட்டும்தான் வந்து சேரும். எவ்வளவு பணம் குத்தி மறிக்கினாலும் நாங்க விஜய்க்கு மட்டும்தான். நாங்க இங்க 1 கிலோமீட்டர் தான் வரும். அவ்வளவு தூரம் நடந்து வந்துக்கிறோம். நாங்க எல்லாருமே இப்போ எல்லாரும் எங்க ஊர்ல எல்லாம் சண்டை பண்றாங்க. நீங்க ஏன் போறீங்க? நம்ம வீடு கொடுத்துக்கிறாங்க, வாசல் கொடுத்துக்கிறாங்க, பணம் கொடுத்துறாங்க. அதெல்லாம் நம்ம பணம் தான், அதெல்லாம் நம்ம வீடு தான். அதெல்லாம் அவங்க கொடுத்ததுல நம்ம கிட்ட ஏமாத்துறது. அதுக்காக நம்ம கொடுத்துக்கிறாங்க. அப்ப நாங்க விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போறோம். என்ன பண்ணா பண்ணிக்கோங்க. நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் ஓட்டு. இப்ப 5000 ரூபாய் கொடுத்து சொத்து வேணா, சுகம் வேணா, பூமி வேணா, நித்தி வேணா, பூமி நோக்கம் எல்லாம் வேணாம். விஜய் அண்ணா வந்தா போதும். நம்மளுக்கு விஜய் வந்தா போதும். விஜய் நம்ம ஊர்ல வர போறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜெயலலிதா வந்தாங்க, எம்ஜிஆர் வந்தாங்க, கருணாநிதி வந்தாங்க. நம்ம ஊர்ல எட்டி பார்க்கல. அக்ரம்சாரி ஊரே பார்க்கல. அக்ரம்சாரி மாநாடு நடக்கல. இப்ப விஜய் மாநாடு அக்ரம்சாரியில நடக்க போகுது. நம்ம குறிக்கார ஊர்ல விஜய் வர போறது. நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டு அதுக்கு விஜய் அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறோம். ஓட்டு லிஸ்ட் ஃபர்ஸ்ட் தான். நான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வரேன். விஜய் மாநாட்டுக்கு இந்த மாவட்டத்துக்கும் போல, இப்போ வேலூர் மாவட்டத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இங்க வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஆனா வீட்டுல எல்லாருமே விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அது கன்ஃபார்ம். இந்த டயம் நாங்க வந்து விஜய வந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார வைப்போம். அது வந்து எங்களோட கோரிக்கை இல்ல. விஜய் ஆசைப்படுற மாதிரி விஜய வந்து நாங்க முதலமைச்சர் சீட்ல உட்கார வைப்போம். இதே வேலூர் மாவட்டம் குடியாத்தல இருந்து வரோம். எங்க ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போடுவோம். 2 பேரும் எங்க வீட்டுல 2 ஓட்டு தான் நாங்க போடுவோம். என் பையன் வந்து விஜயோட தீவிர ஃபேன். 3 வயசு தான் ஆகுது அவனுக்கு. டிவி கேட்க தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நிக்கிறாரு. அவர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு நிக்கிறாரு. அது ஒண்ணுத்துக்கோசம் தான் ஓட்டு போறோம். அவரை சிஎம் ஆக்கி பாக்கணும்னு எங்களுடைய ஆசை. சொல்லுப்பா, யாருப்பா ஓட்டு பண்ணா? ஓட்டு யாருக்கு பண்ண சொல்லு. யாருக்கு பண்ணா? ஓட்டு யாருக்கு பண்ண சொல்லு. சொல்லு ஓட்டு யாருக்கு பண்ணா? யாருக்கு ஓட்டு போடுவ? நீ உங்க 5 வயசு ஓட்டு யாருக்கு போடுவ? டிவிக்கு.